சண்டேனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தான். நேற்று மதியம் சண்டே லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ குட்டீஸ்க்கு வந்து 65 ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூடவே மட்டன் பிரியாணியும் தண்ணி குழம்பும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசாத்தி ப்ராடக்ட்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதில் நலங்கு மாவு, ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார், சத்து மாவு, அப்புறம் சுக்கு காஃபி பவுடர் இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முதல்ல வந்து சுக்கு காஃபி பவுடர் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா அம்மாவுக்கு 2 months-ஆகவே கோல்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு முதல்ல ரெடி பண்ணி கொடுக்கலான்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுலேயே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி ரெடி பண்ணணும்னு. நான் அதுபடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா சுக்கோட ஃப்ளேவரோட சுக்கு காஃபி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து அப்புறம் ஏபிசி மால்ட்டுமே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நார்மலாக ஏபிசி மால்ட்டில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. இவங்க மக்கானாவுமே ஆட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி குடித்தாங்க. அப்புறம் நலங்கு மாவு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பால்லேயும் மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருந்தது. கண்டினியூஸாக யூஸ் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் இவங்களோட பேஜ் வந்து டேக் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னோட பேஜையும் ராசாத்தி ப்ராடக்ட்ஸ் அவங்களோட பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட கூப்பன் கோட் பவிஸ் லைஃப் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.